கூட்டம், அது எந்த நபி, எதனால இவங்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்குது அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க, அல்லாஹு தஆலா அழகான பதில் சொல்வான். மூசாவே, இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் கொண்ட ஒரு தூதரும் அவர்களுடைய உம்மத்தினர்களும், இறுதியாக வரக்கூடிய உம்மத்தினர்களும் தான் முதல் முறையாக சொர்க்கத்திற்கு நுழையப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நாவு எப்பொழுதும் திக்கிரிலேயே நனைந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உம்மத்தினர்கள் அதிகமா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருப்போமா, புகழ்ந்து கொண்டே இருப்போம். திக்கிரினிலேயே நம்மளுடைய நாவு நனைந்து கொண்டே இருக்கும். அப்படியான உம்மத்தினர்களாக இருக்கிறதின் காரணமாகத்தான் அவங்களையும் அவங்களுடைய தலைவரான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முதல் கூட்டமாக, முதல் தூதராக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுத்திருக்கேன் அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம் பாத்தீங்களா?